நம்ம திரைவிமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் சேகர் கமுலா இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற குபேரா படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, படத்துடைய ஆரம்பத்தில் ஒரு ஆயில் ரிசர்ச் சென்டரை காமிக்கிறாங்க. அந்த இடத்துல அந்த ரிசர்ச் சக்ஸஸ் ஆகி அதில் ஒரு நல்ல ரிசல்ட் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருக்கிற சயின்டிஸ்ட்டு முதல்ல ஒரு பெரும் முதலாளிக்கு அனுப்புகிறாரு அந்த செய்தியை. அந்த பெரும் முதலாளி அதை கேட்டு சந்தோஷப்பட்டு ராத்திரியோட ராத்திரியாக போய் ஒரு சென்ட்ரல் மினிஸ்டரை பார்த்து, இந்த ஆயில் கான்ட்ராக்டு எங்களுக்கு வர்ற மாதிரி பண்ணுங்க, நாங்கள் உங்களுக்கு 1 லட்சம் கோடி லஞ்சமாக தர்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டீலுக்கு ஒத்துக்கிட்ட அந்த மந்திரி, ஆனால் ஒரு கண்டிஷன், இந்த பணத்தை நீங்கள் எங்கள் டீமில் இருக்கிறவங்களுக்கு 50% ஒயிட்லேயும் 50% பிளாக்லேயும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, ஓகே, டன் அப்படின்னு சொல்லிட்டு டீலை முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி வர்றாரு. கிளம்பி வந்தவர் இந்த 1 லட்சம் கோடியை டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு பொறுப்பான ஆள்கிட்ட ஒப்படைக்கணும் போது யார்கிட்ட ஒப்படைக்கலான்னா, சிபிஐயில் அதிகாரியாக இருந்து நேர்மையாக இருந்ததுக்காகவே ஜெயிலுக்கு போன நாகார்ஜுனா கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் இந்த சிஸ்டம் அவரை கைவிட்டதுனால, இந்த சிஸ்டத்து மேலேயும் இந்த கவர்மெண்ட் மேலேயும் கோபத்தில் இருக்கிறதுனால அவர் இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்தால் போதும் அப்படின்றதுக்காக இந்த டீலுக்கு ஒத்துக்கிறாரு. வெளியே வந்தவர் இவங்கக்கிட்ட ஒரு ஐடியா கொடுக்குறாரு. என்னதான் இருந்தாலும் இந்த 1 லட்சம் கோடி டீலை ஒரு நாளைக்கு வெளியே வந்துச்சுன்னா பெரிய சிக்கல் எல்லோரும் மாட்டிக்குவோம். இது நீங்கள் பண்ண மாதிரியே இருக்கக்கூடாது. அதனால் நம்ம ஒரு 4 ஷெல் கம்பெனியை உருவாக்குவோம். அந்த ஷெல் கம்பெனி மூலமாக இந்த பணம் போனதா வந்ததா நம்ம டிரான்சாக்ஷன் காமிச்சிக்குவோம். இந்த 4 ஷெல் கம்பெனிக்கு டைரக்டராக ஒரு 4 பிச்சைக்காரங்களை போடுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு 4 பிச்சைக்காரங்களை தேடி கண்டுபிடிக்கிறாங்க. அதில் ஒருத்தர் தான் தனுஷ். இப்போது இவங்க பேரில் ஐடென்டிட்டிலாம் க்ரியேட் பண்ணி இவங்க மேலே ஷெல் கம்பெனிலாம் உருவாக்கி டிரான்சாக்ஷன் ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைமில் தனுஷ் தப்பிச்சு ஓடிடுறாரு. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படி தான் இந்த படத்துடைய கதை. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. Like, comment and subscribe.